வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செட்டிநாடு பருத்தி சேலைகள் 6.2 மீட்டர்ஸ் வித் ரன்னிங் ப்ளவுஸ் சுங்கோடு சேர்த்தே கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த அழகான பார்டர் ஃபுல் சேரீலேயும் வந்துடும். ப்ளவுஸுக்கும் சேர்த்து இதே பார்டர் வந்துடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலர் சார்ட் பார்த்திங்களா, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அடடா சரியான கலருங்க இது. ஃபுல் நேவி ப்ளூவில் லைட்டாக சின்னதாக அந்த ராணி பிங்க்கில் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. கோல்டன் ஜரியில் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு தெரியாது. நிறையா பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி ஒதுக்கி எங்களுக்காக ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், அப்புறம் நம்ம யூடியூப் லிங்க் எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துருக்கோம். அதுலேயும் பார்க்குறவங்க அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு இன்னும் யூடியூப் அக்செப்ட் பண்ணாதனால இந்த குரூப் லிங்க்லாம் நம்ம இதில் கொடுக்க முடியல. அதில் கொடுத்துருக்கோம், அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ரீசெல்லர்ஸ் இன்வைட் பண்ணுறோம், கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு நாங்கள் அதை பண்ணுறதுக்கு நாங்கள் ப்ரைஸ் கம்மி பண்ணி தருவோம். அது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணணும், உங்களோட ஏரியா எங்கே, அந்த டீட்டெயில்ஸ் சொல்லிட்டிங்கன்னா அங்கே என்ன மாதிரி சாரீஸ் பண்ணால் போகும்னு கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். எல்லாருக்குமே சேலைகள் கொடுப்போம். ரீசெலர்ஸ் தான் கிடையாது. ஒருத்தவங்க கேட்டாங்க, அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே உண்டு. ரீசெலர்ஸும் வாங்கி பண்ணுறவங்க பண்ணுங்கள். எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே எல்லாருக்குமே கொடுப்போம். எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரே மாதிரி தான். அவைலபிள் செக் பண்ணுவோம். இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலை கிடைக்கும். ஜிபே பண்ண தெரியாதவங்க, வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க தனியாக ரேஸ் ட்ரை பண்ண வேணாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் நம்பிக்கையானவங்க கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சுட்டு மட்டும் பண்ணுங்கள். கால் பண்ணுறீங்க, ஆனால் கால் பண்ணால் நமக்கு என்ன சேலைன்னு தெரியாது. வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அந்த பேசிக்கிட்டு இருக்கேன், அதான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள், ரைட்டிங் மெசேஜ் போடுங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. முடிஞ்சளவு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பண்ண தெரியலன்னா தயவுசெய்து தனியாக ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க எப்போ இருக்கிறாங்களோ அந்த டயத்தில் ட்ரை பண்ணுங்கள். 8 மணிக்குள்ளே நீங்கள் அதை பண்ணிடுங்க. சப்போஸ் அவங்களாம் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க, அவங்க நைட்டில் தான் கேட்க முடியும்னா ஃபோட்டோ போட்டு சென்ட் பண்ணிடுங்க. நான் மார்னிங் உங்களுக்கு அவைலபிள் செக் பண்ணிவிட்டு சொல்லிடுவோம். எல்லா தயாரிப்பாளர்களுமே 8 மணிக்கெலாம் ஷாப் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் நம்ம அந்த நைட்டில் கேட்க முடியாது. நைட் ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் மார்னிங் கேட்டு உங்களுக்கு சொல்லிடுவேன். மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் வேணும் வேணான்னு சொல்லி. அதே மாதிரி நிறையா பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க கூட ஹெல்ப்புக்கு ஆளை சொல்லிட்டு காலையில் கேட்குறீங்க, திருப்பி நைட்டு போயிட்டு அப்புறம் திருப்பி நைட்டு வந்து கேட்குறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. தயாரிப்பாளர்கள் நம்ம எடுத்து வைக்க சொல்ல முடியாது. அவங்களும் உங்களுக்கு தெரியும், நெசவாளர்கள் அவங்க ரொம்ப குறைந்த லாபத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம மூலமாக ஒரு 50 ரூபா கிடைக்கும். 50 ரூபாய்க்கு கூட அதிகமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். 30-40 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் கேட்டுட்டு திருப்பி நைட்டு வர வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ண முடியாது. என் கடையில் வந்து நிறையா பேர் கேட்பாங்க, அப்போ கொடுத்துருவாங்க. ஒரு 1 ஹவர் வேணால் அதை நிறுத்தி வைப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி லேட் ஆகுதுன்னா நீங்கள் எப்போ உங்களுக்கு பண்ண முடியுதோ அந்த டயத்தில் கேளுங்க. கண்டிப்பாக அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு சொல்லுவோம். ஆனால் 8 மணி வரைக்கும் தான் பண்ண முடியும். மத்தியானம் 2 to 4 லன்ச் பிரேக், அப்போயும் பண்ண முடியாது. தேவைப்படுறவங்க அனுப்பிச்சிருங்க. நான் செக் பண்ணிவிட்டு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்கள். ரொம்ப லேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாயிரும். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். வேறு நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஏதாவது இப்போ சில நேரம் ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாருங்க, என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி அவங்க உங்களுக்கு எப்போ ஒரு 1 ஹவர் வருவாங்க அப்படின்னா அந்த 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் அவைலபிள் செக் பண்ணிவிட்டு சொல்லிடுறோம். அந்த டயத்தில் பண்ணுங்கள். தனியாக மட்டும் தயவு செஞ்சு யாருமே ட்ரை பண்ணாதீங்க. நம்பர் நீங்கள் இந்த மாதிரி யாருக்காவது தப்பாக ஒரு நம்பர் தப்பாக போட்டிங்கன்னா கூட வேறு யாருக்கும் அந்த ப்ரைஸோடு இருக்குது ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்துடும் உங்களுக்கு சேலை. இப்போது
அதுக்கு தான் ஸ்க்ரீனு நிறைய பேர் ப்ரைஸ் தெரியலன்னு சொன்னனால ஸ்க்ரீன் உள்ளே வச்சு போட்டிருக்கேன் இப்போது. நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேறு யாருக்கா தப்பாக அனுப்பிச்சு அந்த ப்ரைஸோடு சேர்த்து உடனே அவங்க அவைலபிள்னு சொல்லி அவங்க ஒரு ஜிபே நம்பர் அனுப்பிச்சு அதை தயவு செஞ்சு அனுப்பிச்சிடாதீங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் எங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணையிலேயே சண்முகம் மெயில்டெக்ஸான்னு கேட்டுக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அப்புறமா எங்களுக்கு மற்ற ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் நானே ஃபோட்டோ அனுப்புவேன், அந்த மாதிரியும் பண்ணுவோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நம்பர் மட்டும் கரெக்டாக செக் பண்ணி போடுங்க. என்னோடய பேர் சண்முகப்பிரியா. அந்த சண்முகப்பிரியா நேமில் தான் இந்த நம்பர் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் அதை டயல் கால் கூட ட்ரூ காலர் போட்டு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த நம்பர் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேஃபாக இருங்க, அவேர்னஸாக இருங்க. ஆன்லைனுங்கிறது கவனமாக பண்ணணும். இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கொரியர் எப்பொழுது வரும், பார்சல் ஓப்பன் வீடியோ எப்படி எடுக்கணும், சேலை எப்படி தேர்ந்தெடுக்கணும், காட்டன் சாரீஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஆன்லைனில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, ஆன்லைன் ஸ்கேம் அலர்ட் இப்படி தம்ப்நெயிலோட தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு போய் வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் மற்ற சேலைகள்லாம் பாருங்கள். தெரியாதவங்களுக்கு சொல்கிறோம். இது ஆன்லைனில் ஆல்ரெடி வாங்கி பழக்கப்பட்டவங்கலாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடுறீங்க. புதுசாக வரவங்க தெரியாதவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு நல்லதுக்காக தான் சொல்கிறோம். உங்கள் மேலே அக்கறை வச்சு முழுக்க முழுக்க உங்கள் பணத்தில் நீங்கள் பணம் எவ்வளோ முக்கியமான விஷயம், எவ்வளோ மதிப்புள்ளது, ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ நாங்கள் சொல்கிறோம். கவனத்தில் வச்சுக்கோங்க. வேறு என்ன சேலைகளை பற்றி என்ன உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுனாலும் டவுட் வேணாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட சாட் பண்ணலாம். சேலை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சாட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே எங்கேனாலும் வாங்கிக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சாலும் எப்போ வேணாலும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு கால் பண்ணாமல் வாய்ஸ் மெசேஜ்லேயே ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.